விடுதலையை நான் 100க்கு 100 அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. அவர் எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் இருக்கும் பொழுது சகைவை மட்டும் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் என்ன? பாவியான மனுஷன், எல்லா விதமான பாவங்களை செய்த மனுஷன், அவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறதோ அதுதான் வரி. அவன் ஏழை பணக்காரன் என்று பாராதபடி எல்லாரிடத்திலும் வரி வசூலித்துக் கொண்டிருந்தவன். வியாபாரிகள் எல்லாரிடத்திலும் வரி வசூலித்துக் கொண்டிருந்தவன். எல்லாருடைய சாபமான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டிருந்த மனுஷன். ஆனா அந்த மனுஷனை தேடிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த மனுஷனை தேடிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிறோம், பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இன்னும் எத்தனை நாட்கள் சொல்ல போறீங்க? ஐயா, நான் உம்முடைய ஆலயத்தை விட்டு தூரமாகவே நான் இருந்து கொண்டு இருக்கிறேன் ஐயா, நான் தூரமாகவே இருந்து கொள்ளுகிறேன், எனக்கும் உமக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருப்பதே நல்லது என்று சொல்லி எத்தனை நாள் இன்னும் அந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண போறீங்க? இன்றைக்கு உங்கள் இருதயத்தை எதிர்பார்த்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். என் மகனை, உன் இருதயத்தை திறந்து கொடு, நான் உன்னுடைய ஆமென் இருதயத்தில் தங்க வேண்டும், நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என் மகளை, நீ உன் இருதயத்தை திறந்து கொடு, நான் அந்த ஆமென் இருதயத்தில் நான் வாசம் பண்ணும்படியாக வாஞ்சிக்கிறேன். உன் வீட்டை நீ கட்ட எழுப்பும்படியாக அந்த ஞானத்தை நான் கொடுப்பேன். ஆமென், உனக்கு வேண்டிய எல்லா காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி எந்த ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆமென் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாக வருவார்.